அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து சேனல் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம வாஸ்து குறித்து நிறையா விஷயங்களை ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இதில் நிறையா விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பிளாட் எப்படி செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ண பிளாட்டில் எந்தெந்த பிளாட்டு வாஸ்துப்படி நல்ல பிளாட்டு, எந்தெந்த பிளாட்டு வாஸ்துப்படி குறைவுள்ள பிளாட்டு, அந்த பிளாட்டையும் எப்படி நம்ம அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கு போர்வெல் எப்படி அமைக்கலாம் அப்படின்றது. ஏற்கனவே உள்ள வீடியோஸ் பார்க்காம புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுபோல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். பிரயோஜனம் மீன்ஸ் நீங்கள் நிறையா பேர் வியூவர்ஸ் இருக்காங்க, நிறையா பேர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க கமெண்ட்ஸில். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது அடுத்து இன்னும் குவாலிட்டியாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபோனில் பேசி கேட்குறாங்க. ஃபோனில் பேசி கேட்குறதுன்றது வேறு, கமெண்ட்ஸ்லன்னா அதே டவுட்டு நிறையா பேருக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் வீடியோவில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ரைஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாஸ்க் பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் அவங்களோட வழிபாட்டு தலம், அதுக்கு பக்கத்துலையா வீடு, பக்கத்துலையா எதிர்த்தாப்புலையான்னு தெரியல, அதுக்கு பக்கத்தில் வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அது பக்கத்துலையா எதிர்த்தாப்புலையான்னு தெரியல, மாஸ்க்கு பக்கத்தில் வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ அதுக்கு நம்ம ஃபர்தராக நம்ம வீடியோஸில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த வீடியோவில் அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது வாஸ்து பற்றி வேதங்களில் சொல்லியிருக்காங்க. வேதங்கள் தோன்றிய காலத்தில் இன்றைக்கு உள்ள கிறிஸ்துவ மதமோ இஸ்லாமிய மதமோ அன்னைக்கு தோன்றவே இல்லை. இது முஸ்லீம்ஸ், அதாவது இஸ்லாமிய மதம் தோன்றி ஒரு 1500 அரௌண்ட் அந்த டைமில் தான் இருக்குது. கிறிஸ்தவ மதம் தோன்றி 2026 வருடம் நம்ம கேலண்டர் ஃபாலோ பண்ணுறோம்ல, அது ஆகுது. இந்த வாஸ்து தோன்றின காலங்களில் இந்த மதங்கள்லாம் இல்லாதனால அப்போ ஜென்ரலாக வழிபாட்டு தலம்னு சொல்லியிருக்காங்க. வழிபாட்டு தலத்திலிருந்து இந்த மாதிரி வீடு இருக்கணும் அப்படின்றத, அதே இதை நம்ம இதுக்கும் சரியாக வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, இந்த வழிபாட்டு தலத்திலிருந்து நம்ம வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்கலாம், எப்படி இருக்கலாம், என்னென்ன மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு இன்றைக்கி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வழிபாட்டு தலத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 100 அடி, அதாவது 30 மீட்டர் ஒரு 100 அடி. அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க விட்டுட்டு போன மெஷர்மெண்ட்டு தான் இந்த ஃபீட்டு இதெல்லாம். அதுக்கு முன்னாடி கெஜம் இந்த மாதிரியான நிறையா மெஷர்மெண்ட்ஸு நடைமுறையில் இருந்தது. அதை நம்ம இன்றைக்கி உள்ளதுபடி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா 30 மீட்டர்னா ஆல்மோஸ்ட் 100 அடி. 100 அடிக்கு தள்ளி இருக்கலாம் வீடு. ஃபஸ்ட் பாயிண்ட், வழிபாட்டு தலத்திலிருந்து 100 அடி தள்ளி இருக்கணும். சரிங்களா? அடுத்து ஜஸ்ட் ஆப்போசிட்டாக, அதாவது நேர் எதிரே இருக்கக்கூடாது. வழிபாட்டு தலத்துக்கு எதிரே நம்ம வீட்டோட டோரை ஓப்பன் பண்ண ஏத்தாப்பில் வழிபாட்டு தலம் நமக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி தெரிவது நமக்கு ஒரு நெகட்டிவான
ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ஒரு அடி தள்ளி இருக்கணும், அது மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடாது. இது ரெண்டு நம்ம எதிர்பார்க்கணும். கோயிலுக்கு எல்லாமே பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கும். அந்த கோபுரம் எல்லாம் மிக உயரமான கோபுரங்கள் பழைய காலத்தில் கட்டியிருக்காங்க. அந்த கோபுரத்தோட நிழல் வந்து உங்களோட வீட்டின் மேலே விழுகக்கூடாது. இது என்னது, கோபுரத்தோட அவ்வளோ பெரிய உயரமான கோபுரத்தோட நிழல் வந்து வீட்டு மேலே விழுகக்கூடாது அப்படின்னா அந்த வீடு அவ்வளோ தூரம், அப்போ அவ்வளோ பெரிய கோபுரம் உள்ள கோயிலில் அந்த நிழல் விழாத அளவுக்கு தள்ளி இருக்கணும் வீடு அப்படின்றது தான் இந்த கால்குலேஷன். இந்த மாதிரி நிழல் விழுந்தா என்ன பிரச்சனை, அதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டை தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நார்மலாகவே கோயில் வந்து ஆகம விதிகள்னு சொல்லுவோம். ஆகம விதிகள் படி தான் எல்லா கோயிலும் அமைச்சிருப்பாங்க. கோயில் கருவறை சுற்றி வர்ற மாதிரி, சுற்றி வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு பிரகாரம் இருக்கும். அதை தாண்டி கோயிலோட காம்பவுண்ட் வால் இருக்கும் பாருங்க, அதாவது சுற்றி உள்ள காம்பவுண்ட் சுவரை தாண்டியும் உங்களுக்கு சுற்றி எல்லாமே சாலைகள், அதாவது மாட வீதின்னு இருக்கும். அந்த மாட வீதி எதுக்குன்னா தேர் சுற்றி வர்றதுக்காக மாட வீதி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதை தாண்டி தான் பழைய இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அக்ரஹாரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே தான் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, அங்கே வந்து அந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே அங்கே வசிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பழைய இதில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு நமக்கு என்னென்ன டவுட்ஸ் தோணுச்சோ இது பூராமே இதில் நமக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரிங்களா? மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் எங்கள்கிட்ட கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏதாவது சிறு சிறு சந்தேகங்கள் கொடுத்து உடனடி விளக்கம் தேவைன்னா மொபைல் நம்பர் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.